கேக்குதுடா. இங்க உட்காரு, இங்க ஆட்டட்டும். ப்ரோ நரேன் கால்ஸ் நீடட் ப்ரோ. தல கேக்குது. ஹலோ நரேனுக்கு வந்து வியூஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு தல. 3 பேர் 4 பேர் பாக்குறாங்க. கேக்குதாடா? நரேனோட கால்ஸ் வேணா நீங்க 2500 பேர் பாத்துட்டு இருக்கீங்க. ஒரு 2000 பேர் கூட நரேனோட சேனலுக்கு போய் பார்க்கலாம். அவனுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நம்மள வந்து பாக்குறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதான். எங்க நான் நரேனோட வியூஸ் பார்த்த மாதிரி இருக்கும். நீங்க நரேன் இஸ் லைவ்னு டைப் பண்ணி நரேனோட சேனல் இருக்கும் பாருங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா எவ்வளவு எங்க அவரு எங்க சொல்லு. நான் 20 பேர் தான் பாத்துட்டு இருக்காங்க. நீங்க போய் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000 பேர் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பயங்கர மோட்டிவேஷனா சூப்பரா ஆடுவான் ப்ரோ. கம் ஆன் உங்களால முடியும். போங்க பார்க்கலாம். நரேன் ஓபி நரேன் இஸ் லைவ்னு போடுங்க வருவோம். இந்த மேட்ச் வேற மோஸ்ட் ஆன்டிசிபேஷன் மேட்ச். கோச் டொட்டோ ஹாலமனம் ப்ரோ. என்ன ப்ரோ நரேன் போட்டு பிரிக்கிறான். அவங்க டீம்ல யார் நரேன் மட்டும் தான் இருக்கானா? ஆமா அவங்க டீம்ல நரேன் மட்டும் தான் இருக்கான். அவ்வளவுதான். படுக்கையிட கொடுத்தா கால்ல வைப்பான். இல்ல இரு இன்னும் முடியட்டும். நரேன் மரணமடைந்தான். ஏய் டொட்டோ shut up, come here. Okay, you play there. Best daddy. Okay. இரு ஆல் செட். ப்ரோ வெறியா சண்டை போட்டுருக்கானுங்க ப்ரோ நிறைய லைவ்ல. கேக்குதா? பேச மாட்டாரா தொட்டு? கலங்கி இருக்குமா? அப்படியா? ஓகே கண்ணா. ஓகே டொட்டோ ஏன் ஏறுற? டொட்டோ லிட்டு வாங்கிட்டுடா. டேய் சும்மா நீ ஏன்டா அங்க ஏறுன? டொட்டோ இங்க வாடா. அங்க பாத்தே இல்ல உட்கார்றது. எங்க யூடியூப் பேபி நாக் அவுட். எங்க அவர் எங்க அவரு? நரேன் மட்டும் நாக். பின்னாடியா காம்பவுண்ட் பின்னாடி. இரு ஏய் ஒழுங்க நேடு போட்டுற போறாரு. கிரனேடியர்னு அவரே நினைச்சுப்பாரு. கொஞ்சம் மேல இருக்காருடா. இங்க பாரு நேர்லாம் டிஸ்கார்ட்ல தான் இருக்கிற மதன் ப்ரோ கிட்ட அப்படியே நான் கொஞ்சம் பேசிட்டு அப்படியே ஜாலியா ஆடிட்டு. ஏய் உட்கார. ஏய் என்னடா நானி மாதிரி அப்பெல்லாம் இருடா வர விடுறா அவரை. குதிப்பாரு கோல்தாம. ஏய் இருடா வரணும்டா அவரு. நானி பண்றானுங்க. ஆமா அவர் வந்து அடிக்கட்டும்டா. நம்மளே ஏறி போய் அடிச்சா ஏதாவது நினைச்சுப்பாரு. என்னடா நம்மள நானி பண்றாங்க அப்படின்னு. இரு வரட்டும் ஒரு நிமிஷம். இருடா ஏய் டொட்டோ நீ ஏத்திட்டு இருக்க. இப்ப வருவார் பாடுறா. இப்ப வருவார். ஆஹா இரு மால்ட் என்ன அவருக்கே போட்டுக்கிறாரு. எப்படி வந்து மாட்டுக்க பாடுறா அப்படின்னு யோசிச்சுட்டு 40 செகண்ட் வருவாரு. நீ இரேன். டேய் இருடா என்னதான் பண்றாரு பாக்கலாம். என்ன பண்றாரு பாப்போம். இரு என்னதான் மூவ்மெண்ட். ஐபேட் என்னடி M2 தானே? ஐபேட் ப்ரோ M2 நேடு போடுறாருப்பா. ஐயோ நேடு பா. ஐயோ நரேன் ப்ரோ 8 செகண்ட்ல ரவுண்ட் முடிய போது என்ன பண்றாங்க? பெயிண்ட் அடிக்கிற என்ன பண்றாரு? மேல உட்காந்து டெம்ப்ளேட். இது முடியட்டும் மேட்ச் முடியட்டும். ஏய் இருடா டேய் ஏன்டா டொட்டோ நம்ம இங்க இருக்க கூடாது? ஏய் வேணா. ஏய் இருடா டொட்டோ நான் கால் கேட்கலன்னா பாரு இப்போ வெறி ஆயிடுவேன். ஃபைனல் என்ன ப்ரோ பண்ணலாம்? கிளம்பிட்டே இருப்பேன். ஃபைனல் எந்த ரவுண்ட் போடலாம்?
என்னடா பொசுக்கு நிக்க இங்க இருக்கார் கீழே நானி லெட் இது சமல்டா இங்க போடு இங்க நானி என்கிட்ட நானியா ப்ரோ நம்ம ரெண்டு பேரும் பேசல ப்ரோ கேக்குதா ஏய் மியூட் போட முடியுமாடா இதைய டேய் ஜிமிட் வாடா நீ ஜிமிட் வாடா டேய் நீ ஜிமிட் வாடா சொல்லுங்க ஜிமிட் வா நானி இங்க வருது நினைக்கிறேன் ப்ரோ கேம்பர் ஹலோ அநியாயம் ப்ரோ கேம்பர் பயலுகடான்னு சொல்றாரு அவரு கேம்பர் பயலுக அப்படின்னு நீ நில்றா டுட்டோ என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம் இங்க வா டுட்டோ அது இருக்கும் என்ன பண்றாரு நரேன் வந்து நரேனை ஹியூமிலேஷன் டு தி கோர் அடிக்கிறானுங்க சத்தியமா நரேன் ஏதாவது பண்ணிட்டானா காரணம் இவன் யாரு டோராவும் டொட்டோவும் தான் சத்தியமா கேக்குதா ஐவரி கேக்குது ப்ரோ ப்ரோ நரேன் ப்ரோ குடும்பப்படுத்துறாங்க நரேனை அவங்க ரவுண்ட் இது நினைச்சிட்டு இருக்காங்கடா அவங்க ஸ்லாட் ஒன்னு நினைச்சிட்டாங்க சொல்லிட்டுவாங்க அவர் இரு ஸ்டாட்ல போய் ஸ்லாட் 2 கொஞ்சமா எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரோ இன்கல போகுது ரொம்ப ஆனா இல்ல அவன் பாவம் ஏவி விளையாட முடியல அவனால ஏவி போட்டு அடின்னு நிக்கிறாங்களே பாவம் ப்ரோ அண்ணா நிறைய நினைச்சு பாத்துருப்பானா வாழ்க்கையில இது நடக்கும்னு சொல்றான் டேய் நானி வருதுடா இங்க பாருடா வருது Dress எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சு சொல்றானே டேய் ஸ்மோக் போடுறாங்க ஸ்மோக் போட்டு என்னமோ ட்ரை பண்றாரு என்ன ட்ரை பண்றாரு உட்காந்துட்டு மூவ் பண்ண டான்ஸ் மனசு விட்டுருப்பான் பாவம் அவனுக்கு எல்லவோ ட்ரை பண்றான் ஆனா அவனால அப்பவுமே அது இது கிராக் பண்ண முடியல அதனால அதே மனசு கஷ்டம் ஆமா அவனுக்கு மனசு கஷ்டம் ஆமா யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அவனை அவர்கிட்ட போய் இத கால் பண்றது நீ எடுத்துக்க வேண்டியதானே நாராயணா புரியல அவருக்கே மால்ட்ட போட்டுட்டாரு ப்ரோ மைக் சவுண்ட் கேக்குது யாரோட காத்து அடிக்குது என்னடா ஃபேன் சவுண்ட் கேக்குது ப்ரோ ஒரு செகண்ட் நீ வந்து பாட்டு பாட்டு ஆட்டுன்னு சொன்னா அங்கே உட்காந்துட்டீங்க ஐயோ ரவுண்ட் 4 முடிஞ்சு போச்சு டைமே முடிஞ்சிருச்சு ஒருத்தன் கூட ஒரு டேமேஜ் பண்ணலடா நரேனுக்கு ஒரு பாயிண்ட் போயிடுச்சு ஆமா நரேனுக்கு ஒரு பாயிண்ட் போயிடுச்சு இல்ல அவனுக்கு தான் டோரா டோட்டாக்கு ஒரு பாயிண்ட் போயிடுச்சு அவனு தான் நம்பர் 1 இல்ல நரேனுக்கு போயிடுச்சு எப்படி தெரியல ப்ரோ என்ன கண் கொடுப்பான் இதுல ஆமா நரேனுக்கு ஒரு பாயிண்ட் போயிடுச்சு இல்ல நரேனோட இது நான் லைவ்ல பாத்துட்டு என்ன பேசுறான் சந்தோஷமா இருக்கான் ஏய் நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம்டா அப்படின்னு 15-0 அம்மா நிறைய முடியும் ஐயோ இவங்க ரெண்டு பேரும் ஒட்டுக்காவும் ஆட மாட்டேங்கிறானுங்க ஸ்பிட்டப்பு ஒழுங்கா ஆட மாட்டேன்றானுங்க கால் ஆமா 1 HP ஏவி தூக்கிட்டான் அவனுக்கு ஈஸியா முதல் 2 ரவுண்ட் நேர்லயே வாங்கிட்டாரு எங்கடா
சொல்றேன். பாரு ஏவி தான் கேக்குறான் பாரு. ஏவி எங்கன்னு தான் கேக்குறான். ஓகே ஒரு ஒரு நாக்கு ப்ரோ பண்ணிட்டு போனா மீடியா இருக்கும். டோரா கிட்ட மாட்டிக்கோனே. டோராக்கு நிறைய ஜாலியா இருக்கும். வாங்கிட்டான் வெளியே போன மாட்டேன். வெளியே போவானே. ரெண்டுக்கு நாலுடா. இதுதான் ஆயிடுச்சு டோக்கேஜ். ரெண்டுக்கு மூணு தானே. ரெண்டுக்கு மூணு. ஆமா ரெண்டுக்கு மூணு. ப்ரோ அவரை கரெக்ட்டா பிளான் பண்ணி டேமேஜ் வச்சு கேம்ப் அடிச்சாலே போதும் ப்ரோ. அது நீ போய் சொல்லி கொடுத்துற வேண்டியதானே. புரியல. நான் எப்படி ப்ரோ சொல்ல முடியும்? ஏன் அடுத்த முறை உனக்கு வந்தானே ஏதாவது பயப்படுறியா? எல்லாம் மாத்தி மாத்தி வரல. ரெண்டுக்கு மூணு. அவன் பாரு கதை நிறைய ஹியூமிலேஷன் லெவல் சாவாதடா டேய். ஆமா உண்மையாலுமே அவன் அவ்வளவு எஃபோர்ட் போடுறான். ஏவி செஞ்சுட்டே இருக்கான்டா டேய். இல்லடா அவன் அவ்வளவு போராடுறான் பாரு. அப்பவுமே 1v2 பண்றான். ஏவி செத்துட்டே இருக்கான். நான்லாம் அப்படியே இது பண்ணிட்டேன். ஆர்பல் பஸ் ஆயி போச்சு. ஏற மாட்டாங்களா? ஆமா ஏற மாட்டாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ ஏறலன்னா ஏறாத. வெரியான ஒரு இதானா. நீங்க போட்ட நேட்ல தான் உங்களுக்கு டேமேஜ். நரேன வந்து இதுக்கு கமெண்ட்ரி கூப்பிட்டேன்னு சொல்லு. யாராவது சொல்லுங்க நரேன் வந்து கமெண்ட்ரி கூப்பிட்டேன்னு. சாட் பார்க்க மாட்டேன். ஆமா நரேனோட ஹியூமிலேஷன் வெரியா இருக்கு கேக்குறது. இல்ல இப்ப இதெல்லாம் இருக்கா. அவங்களும் அங்க உட்காந்துட்டாங்க. நம்மளும் நான் சொல்லான்னு இருந்தேன் ப்ரோ. நீங்க ஜெயிச்சீங்கன்னா 5000 நாங்க ஜெயிச்சு தந்துடுறோம். புரியல என்னது? இல்ல ப்ரோ இந்த ரவுண்ட் ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்க ஜெயிக்கிற 5000 10000 5000 கொடுத்துறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லான்னு இருந்தேன். இந்த ரவுண்ட் ஜெயிச்சாங்களா? அது எப்படி ஜெயிச்ச ஃபைனல் செகண்ட். இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது. நீ லிட்டு அவங்கள டோட்டோ. ஆனா ஜெயிச்சாருன்னா இவரோட ரைஸா ப்ரோ கால்ஸே கேட்கல ப்ரோ. அவனுங்க ஏதோ அவன் போன்ல பேசுறான் போல ப்ரோ. அதனால அவனுக்கு தூரமா இருக்கு போல. அவன் பேசுறதே கேட்க மாட்டேங்குது. இவனோடது டோரா ஓடுது. ஆமா தூரமா வச்சிருக்கான் போல. அவன் போன்ல வேற ஏதோ கனெக்ட் பண்ணிருக்கான் போல டோரா. நானே இந்த வகை லைவ்ல நரேனோட லைவ் தான் பாத்துட்டு இருக்கேன். டோட்டோ கேக்குதா? இப்ப டிரா ஆகும் ப்ரோ. நேடு மாட்ட எல்லாத்தையும் தேடி. இப்ப கேக்குது பாருங்க. ஏதோ போன்ல தூரமா வச்சிருக்கானுங்க போல. மேட்ச் சீரியஸ் ஆயிடுச்சு இல்ல. அதனால ஏதோ தூரமா வச்சிட்டானுங்க போல. சொல்றதே கேளுடா. சும்மா போடுறா கீழ. அவ்வளவுதான். இல்லையே அவனுக்கு தான் போயிரும் நினைக்கிறேன். இல்ல டிரா ஆயிடும். அதான் அவனுக்கு தான் போயிரும். யாருக்கு போவாது ப்ரோ? 3-2 வந்து 7th ரவுண்ட் போயிடும். அப்படியா? ஆமா ஏதோ ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு தான் பாயிண்ட் போகுனாங்க. இல்ல போற 1-0 இரு பாப்போம். இப்ப தெரிஞ்சிரும். இது 3-3 ஆயிடுச்சுடா. 3-3 ஆயிடுச்சு. ஈக்குவல் ஆயிடுச்சு. 3-3 ஆயிடுச்சு. ப்ரோ அப்ப சான்ஸ் இருக்கு ப்ரோ. நரேன் ப்ரோ அப்ப எனக்கு தெரிஞ்சு நம்பர் கூப்பிட்டா போதும்னு நினைக்கிறேன். ஐயோ 3-3 ஆயிடுச்சு. நரேனுக்கு ஃபேவர் பண்ணுதுடா பீஜா பைய. நரேன் இப்போ அடிக்காம இருந்தா வேணா கிடைக்கும் போலயே. இப்ப டோரா இப்பறா அப்படின்னு இருந்திருப்பான். அதான் 3-3. நானே சொல்லிட்டு தான் பாரு. அமைதியாயிட்டா பாரு. அவன் வாயை திறக்கல ப்ரோ. அவனை ஹோல்ட் பண்ணாலே போதும் ப்ரோ. ஏற விட்டு அடிச்சாலே போதும். திருப்பி ஸ்பிளிட் அப் ஆயிட்டாங்க பாருங்க. அப்பனாலுமே அவங்களுக்கு ஏவிஓபி எப்படி போறாங்க. ஆமா ஏவிஓபி தான் தூக்குவாங்க முதல்ல. இப்ப மாட்டி பாரு. 3-3. ஒன்னா ஆறுனாலே அடிப்பாங்க ப்ரோ. ஸ்பிளிட் அப் இப்ப தொட்டு நாக் வச்சிருவாங்க ஏவிஓபி. எங்க இருக்காங்க? எங்க இருக்கான் அவன்? ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய ஸ்பிளிட். போன மேட்ச்ல ஏவி 20 டேமேஜ் எடுத்தானே. அதனால அவனுக்கு வெட்டி வந்துருச்சான். 20 டேமேஜ் எடுத்தானோ. ஆமா 20 டேமேஜ் எடுத்தானே அப்படின்னு சொல்றாங்களே. தெரியல 20 டேமேஜ் எடுத்தாங்களாம். ப்ரோ நரேன இது கூப்பிடுங்க. கால்ஸ் கூப்பிடுங்க. யாராவது போய் டிஸ்கார்ட் சொல்லுங்க நரேன.
என்னடா இந்த மேட்ச் அப்படி அரசல் பஸ்ல போகுது. நீ டேமேஜ் விட்டுட்டான்னு நினைக்கிறேன் டோட்டோ. கேக்குதா? டோராவை யாராவது போய் போன் பக்கத்துல வச்சு பேச சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் போய். இவனுங்கெல்லாம் பிசி இல்லாம வேற ஒரு போன்ல கனெக்ட் பண்ணி பேசுவாங்க. இருங்களா ஜிமிட்டோட சவுண்ட் கம் பண்றேன். ஏவிஓபி தூக்கிட்டாங்க. நரேன் மட்டும் தான் இருக்கான் பாவம். தூக்கிட்டாங்களா? எங்க? பேக் வா. பாவம்டா நரேன். ஃபுல். அது நெக்ஸ்ட் இந்த ரவுண்ட் பாத்துடலாம்டா. இந்த ரவுண்ட் பாத்துட்டு இது பண்ணுவோம். என்ன சொல்ற? நான் ஒரு காரணம் இந்த ரவுண்ட் பாத்துடலாம்டா. அதுக்கப்புறம் இது பண்ணி ஏறிடலாம். இதான் நாக் வச்சிருக்கல உனக்கு தான். ஏன் வியூவா எங்க இருக்காரு? இவங்க ரொம்ப ஸ்பிளிட் அப் ஆயிட்டாங்க. நாளா வரல. ஆமா ஒட்டுக்க ஆட மாட்டேங்கிறாங்க பாவம். நரேன் கதறிட்டு இருக்கான் சீரியஸா. நரேன் கதறல ரொம்ப பாருங்க. அதான் இந்த ரவுண்ட் நீ தான் இது பண்ணிட்டல. நம்மளுக்கு தோத்த 3 மேட்ச்மே அவனுங்க அடுத்து நேட் தான். ஏவிஓபி செத்தது தான். நரேன் கொஞ்சம் சாவாம கூட இது பண்றான் சீரியஸா. நாலுக்கு 3. ஆனா இவ்வளவு ஹெட் டு ஹெட் எடுத்து போயிட்டானடா. வெரியா இந்த ப்ரோ அவனுங்க ஏவி ஆடல. அவன் பொறுமையா ஆடிட்டான். சரியா பாக்குறேன். இவனை தூக்குறாங்கடா டேய். ஊர் ஓட்டி இவனை தனியா போய் தூக்குறாங்கடா ஏவிஓபியா. இப்போ திரும்பி ஸ்பிளிட் பாருங்க எவ்வளவு தூரம். ஆமா டோட்டோ கரெக்ட்டா நின்னு போறான் இப்போ. ஐயோ 1 HP. 5 HP. ஆமா இவன் சொல்றதே கேட்க மாட்டேன்றான் போலடா இவன். ஐயோ அவ்வளவுதான். இதுக்கு மேல அவங்க ஏறனால ஒண்ணும் யூஸ் இல்ல. அவ்வளவுதான் முடிச்சு. ஆமா ப்ரோ ஆட் ரவுண்ட் டிராப் பாயிண்ட் கோஸ் டு டீம் 1 and vice versa ப்ரோ. அப்படியா? ஓகே. வேணுமா? கண்டிப்பா. நீ தான் டேமேஜ் எடுத்துட்டல உட்காரேன். டென்ஷன் ஆயிட்டாங்க. அதான் வெரி ஆயிட்டா நரேன். டென்ஷன் ஆயி கதறிட்டு இருக்கான். மத மாட்டேடா நீ. பூரா ஒருத்தர் நின்று இருக்கா. குவானி அப்படி பேசிட்டு இருக்க. டோட்டோ குச்சான். நல்ல ஆப்பர்சூனிட்டி. 2 பேர் ஏரியா அடிச்சா ஈஸியா அடிக்கலாம். ஓடுமே. டோரா வந்துட்டானே. அவ்வளவுதான் ஏவி தூக்கிட்டான். நரேன் மட்டும் தான் இருக்கான். ஏவி அல்ட்ரா சூத்தியா. கலவடா. அவனுங்க பாத்தில உசாராயிட்டானுங்க. நானே அடிச்சேன் போயிட்டு. இப்ப அடிச்சிட்டு மேல ஏறிட்டானுங்க பாரு. இப்போ இவருக்கு ஏரியா ஆவணும்ன்ற. ஆமா உசாராயிட்டானுங்க. இப்போ உசாரா ஆட ஆரம்பிச்சானே. அவனுக்கு ஈக்குவல் டு ஈக்குவல் பாயிண்ட் இருந்தானே கொஞ்சம் அரசல் பஸ் ஆயிடுச்சு. முதல்ல இருந்து இந்த தனா விட்டுல இப்போ பண்ணிட்டானுங்க. இங்க இருக்காரு. நீ நீ எதுக்கு இப்ப நீ ரொம்ப சொல்றது கேட்டானே. அங்க வந்து ஹியூமிலேட் பண்ணிட்டு இருக்கான் பாரு டோரோ. புல் மேல வா. நீ புல் மேல வா. என் தெய்வமே நீ போ. எல்லா மேட்ச்மே பாத்தீங்கன்னா ஆமா ஹெவிஓபி மேன்லஸ் பாவம். நரேன் உயிர் கொடுத்தலான்ட்டுக்கிறானா. அப்ப இப்ப 1v2 பண்றதுக்கு போயிட்டு இருக்கான் பாரு. ஈஸியா அவனு தான் விளையாடலையா? ஒழுங்கா விளையாடலையா? நவருடா. ஆனா இவன் ஒரு ஏகப்பட்ட மேட்ச்ல இவனை ஒண்ணுமே பண்ண முடியல. நரேன் கரெக்டா இருந்துட்டான். இன்னொரு பார்ட்னர் கரெக்டா இருந்துச்சுன்னா இன்னும் பண்ண கூட க்ளோஸா இருக்கும்.
பரவாயில்ல 8 கூட இப்படி கொண்டு வந்துட்டானே வெறியா. இதுவே ஒரு பெரிய விஷயம் தானே உனக்கு. 5க்கு 3 2 தான். ஒரு மேட்ச் ஏயோபி ஆடிட்டானா வெறியா இருக்கும். ஒரு மேட்ச் கூட ஆட மாட்டேன்றான் அவன் பாரு. அப்படியே பல அங்க டார்சியா இருக்கும். டொட்டோ டார்சியா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நரேன் ப்ரோ தெரியாது. கேக்குதா? ஹலோ தெரியுதான். நீ அதெல்லாம் ஒண்ணும் எதுக்கிட்ட எட்டி பாக்கணும். லைவ் எல்லாம் ஹைட் எல்லாம் பண்ணிட்டு வரான். நீ என்ன பண்ணுவோம் சொல்லு. போடாடி இப்போ நான் சொல்றது இந்த மேட்ச் வருமான்னு தெரியல உங்களுக்கு. இதெல்லாம் இல்ல பாப்போம் ப்ரோ. 2 பேருமே டேமேஜ் கொடுக்கலன்னா என்ன சைடு போகுது. ஜோன் இப்ப இல்ல. கார் எடுத்துட்டு போனோம். தெரியும்டா. வெறியா எடுத்துட்டு போயிட்டான்ல. மதன் அவங்க எல்லாம் நிறைய நானின்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் கேம்ப் பண்றாங்க தெரியல. அது கொஞ்சம் 3க்கு 3 கொஞ்சம் ஈக்குவலா இருந்தாலும் லைட்டா இதாயிடுச்சு. ஃபுல்லா ஸ்மோக் போடுறாங்க. என்ன பண்றாங்க? 34 33 டொட்டோ ஃபிளாங்க் அடிச்சிருக்கான். டொட்டோ நரேன் ப்ரோ நாக் முடியும். தப்பு பண்றான். நரேன் உள்ள போயிட்டான் தெரியாம. நரேன் போய் டேமேஜ் ஆயிட்டு தானே வேஸ்ட். இல்ல இப்போ டொட்டோ லொகேஷன் 2 பேத்துக்கு தெரியாது ப்ரோ. ஈஸியா இருக்க முடியும். ஆமா டொட்டோ பாரு அப்படியே படுத்துட்டே இருக்கான் பாரு. வரட்டும் போட்டு 2 பேருக்கு தெரியாது. 2 பேருக்கு தெரியாது. டைம் இல்ல. 13 செகண்ட் 12 செகண்ட் 11 10 9 8 7 6 5 யாருக்கு வரப்போகுது வின்னு? 3 2 1 4 போயிடுச்சு. போயிடுச்சு. ஹெட் போயிட்டு இருக்கு. 5-4 இப்ப நரேன் ப்ரோ அட்வான்டேஜ் மாறுதோ. ஆமா நரேனுக்கு போயிடுச்சு. நரேனுக்கு அட்வான்டேஜ் தான் கத்தரிக்கும். நரேன் அட்வான்டேஜ் இப்போ. ஆனா டக்குன்னு போடுவேன். நான் ஏறி வரலையே. ஏறி படுத்துட்டு இருக்கோம்டா. ஐயோ பாவம்டா. நரேனுக்கு மனசே இருக்காது உண்மையாலுமே. சத்தியமா சொல்றேன். இவனுக்கு என்ன என்ன பண்றானே தெரியலடா. இவன் எப்படா பிஜே சொல்லான் இருப்பான். எனக்கே ஆச்சரியமா இருக்குடா. இவன் தான் இந்த பிஜே 3rd ரவுண்டா 4th ரவுண்டா போனானே. இவன் தான் அது. இல்லடா ஏவிஓபி. ஏதோ இந்த ரவுண்ட் மட்டும் இது பண்ணிடலாம். நான் பண்றேன் பாரு. இங்க பாரு நான் சொல்றது காரணமா தான். இங்க பாரு இப்ப நான் இது பண்ணிட்டேன். எப்பறா போயிருப்பான் பிஜே 3rd ரவுண்ட். வெயிட் பண்ணு இப்படி வரலடா. நான் ஒன்னு பண்ணேன் இரு. ஐவரி நீ ஏன் ட்ரை பண்ண கூடாது பிஜேஸ்? ப்ரோ நல்லா பிஎம்ஓசி ஜெயிச்சிட்டு வந்திருக்கேன். பிஎம்எஸ் எப்போ? ஆமா அந்த பி என்னது? அது பிஜி இல்ல அது பேர் எல்லாத்தையும் போடணுமா? அந்த டீம் பேர் என்ன? பிஜி பிஎஸ்ஜி. பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ். பேக் ஸ்ட்ரீட் கேங்ஸா? கேமர்ஸா?
நிறைய டேமேஜ் வாங்கிட்டான். புரியல. டோரா இன்னும் பேசுறானா? இல்லையா? என்னது? அவ்வளவுதான், இன்னும் 2 ரவுண்ட் முடியாது. 2 ரவுண்டா? அவ்வளவுதான். 2 ரவுண்ட் எடுத்தா முடிஞ்சே போச்சு. இப்ப யாருக்கு வின் போகும்னு தெரியலையே. இப்ப வின்னு டோராக்கு தான் போவோம். ஏன்னா நிறைய டேமேஜ் வாங்கிட்டாரு. அப்படியா? 10 டேமேஜ் வாங்கிட்டாரு. நீ உட்காரு. மறுபடியும் இவனுக்கு வெயிட் பண்றானுங்கடா. இந்த மேட்ச் ஏதோ ஆடு, நீங்க இருங்க உங்களுக்கே வின் வரும் அப்படின்றானே. எனக்கு இன்னும் இவனுக்கு தான் வரும் தோணுது. பாப்பாரு. ஆமா, டோரா டேமேஜ் ஆயிட்டானே. அங்க பாரு, ஜோன் டேமேஜ் வாங்குறான். நான் பண்ணிட்டேனே எல்லாத்தையும். இரு இந்த மேட்ச் தெரிஞ்சிரும்டா. இருடா, 30 செகண்ட் தான். டோரா செல்ஃப் டேமேஜ் பண்ணிக்கிறான் அவனே. வேணாம் நான் பண்ணிட்டேன். இரு, நீ டேமேஜ் வச்சுட்டல, அவ்வளவுதான்டா. டோரா போயிரும் ப்ரோ. டேமேஜ் வச்சுட்ட, நான் ஹீல்ஸும் யூஸ் பண்ணிட்டேன். இப்படிதான் இருக்க. இல்ல லைக் ஜெயிச்சா மேபி நரேன் போர் டேமேஜ் வாங்கினால அந்த ஒரு ரீசன். 6 5 4 3 2 பாருங்க 7-4 மாதிரி இது தெரியும். டேமேஜ் டேக்கன் பாருங்க 7-4. ஆமா, இல்ல இவன் வாங்கினானே, நரேன் வாங்கினானே டேமேஜ் போன மேட்ச். அதான் தொட்டோ போட்ட நேடு. இது கொஞ்சம் பெருசா இருக்கு ஜோன். போச்சு. டொட்டோ டேமேஜ் ஆயிட்டான். பாருங்க ஏவிஓபி அதாவது அதிக டேமேஜ். நேடு பிடிக்கிறாங்க. ஆமா, ஏவிஓபி டேமேஜ் அதிகம். நேடு அவ்வளவுதான் முடிச்சிருங்க போல. அவ்வளவுதான் நரேன்டா கொண்டு. அவ்வளவுதான் முடிச்சு. இன்னொருத்தங்க நேடிங் பொறுமையா இருக்கட்டும். 2 பேர் நின்னு போடுறாங்க. நான் எடுக்கிறேன். ஒரு நாக்கு டொட்டோ போட்டதுல அவனாக்கு டொட்டோ போட்டது அவனாக்கு. ரைட் ஆங்கிள் எடு. 1 HP. என்ன நீ என்ன மட்டும் சாவடிக்கல டொட்டோ, நான் சப்பையா என்ன பண்ண பாத்தோ. அவன் 0.1 HP. இவனுக்கு அவ்வளவு உயிரா? அவ்வளவுதான்டா, வின்டா நம்ம. பாரு வின்னு நம்ம. அவ்வளவுதான், மேட்ச் டன். அந்த ரவுண்ட் ஜெயிச்சிருந்தா கூட என்னடா பண்றாங்க உட்கார்ந்து? அதான்டா 7 ஹெட் போடுறாங்க. டேய் எம்எஸ் ப்ரோ சொல்லக்கூடாது முன்னாடியே. ஏவி மட்டும் தான் இருக்கான். ஓடு. நரேன் கையில குத்துறாங்களா? இங்க வாடா, இங்க வாடா. நீங்க தான்டா ஃபைனல். என்னடா பண்ண போறீங்க? தெரியல, பார்க்கலாம். 10,000 யாருக்கு போகுது? ஆனா நெக் டு நெக்கா தான் ப்ரோ இருக்கும். தூங்க மாட்டார் ப்ரோ இன்னைக்கு ஃபுல்லா. எனக்கு ஆமா, பாவமா இருக்குடா. எனக்கே பாவமா இருக்கு.
டீம் இல்ல சத்தியமா அதெல்லாம் போயிட்டு அந்த 1 HP எல்லாம் பார்த்தா வச்சுக்கோங்க ரொம்ப வருத்தப்படுவோம். ப்ரோ இவருக்கு என்ன தனி டீம்லாம் கொடுக்காதீங்க ப்ரோ. ஏதாச்சும் நல்ல டீம் நீங்க அதான் நானே அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். பரிதாபமா இருக்கு எனக்கு. ஆனா கேட்க மாட்டான் அந்த லவுடு, இந்த நரேன் லவுடு பையன் கேட்க மாட்டான். தனி டீம் கொடுக்கணும் தனி டீம் கொடுக்கணும்னுவான். கடுப்பா இருக்கும். நாமளே இவனுக்கு ஃபேவர் பண்ணணும்னு நினைச்சா கூட இவன் ஒத்துக்க மாட்டான். அதான் சொன்னேன் ட்ரையோட்ஸ் மட்டும் எப்படியாச்சும் ஜெயிங்க ப்ரோ. இவ்வளவு போராடுறேன் ப்ரோ நான். ஆமா போராடுறான். போராடி என்னடா பிரயோஜனம்? எல்லாரும் தான் போராடுறாங்க. அவன் இல்லையே அவனுக்கு அவனுக்கு யாரு கூட ஏந்து அந்த ஒரு அந்த ஃப்ரெண்ட்லியா இருக்க தன்மை இல்ல அவனுக்கு. கரெக்ட். ஃப்ரெண்ட்லியாவும் இல்ல பவரும் இல்லன்னா அப்புறம் எனக்கு ஒண்ணு பவர் இருக்கணும் இல்ல ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். காரியம் சாதிக்க தெரியணும். ரெண்டுமே இல்ல. என்னப்பா என்ன ஃபைனல்ஸ் தெரியல நாளைக்கு என்னன்னு. ஃபைனல்ஸ்லாம் அப்படியே போட்டுற வேண்டியதான். சூட்டோட விட்டா அங்கிட்டான்னு ஓட்டுட. அவ்வளவு பேர் உட்காந்து நைட் 2 மணி கண்ணு விழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனல்ஸ் போடலாம் கொலை பண்ணிடுவாங்க. என்ன ஐவரே ஃபைனல்ஸ் என்ன மேப்? எது வேணாலும் போடுங்க. ஆனா பெஸ்ட் ஆஃப் டீம் என்ன தப்பா இல்லையே. சிங்கிள் டிஜிட்ல அடிச்சிட்டு இருக்கிறோம். டபுள் டிஜிட் எடுக்க ஒரு தப்பு. ஹலோ நரேன் ப்ரோ. நரேன் ப்ரோ சப்பானி சொன்னீங்களே கொஞ்சம் பேசுங்க. கொஞ்சம் வாய தரங்க. இந்த சப்பானி சொன்னவரே கேக்குதா? ப்ரோ ஏவிஐ வேணும்னு கேட்டா நரேன் இப்போ மறுபடியும் ஏவிஐ கேப்பானா ப்ரோ? தெரியல தல கேப்பானான்னு தெரியல. பழம் ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளவுதான். நிறைய எகிரி அடிக்கிறாங்களா? அடிச்சிட்டான். டோரா அடிச்சிருவான் ப்ரோ. பாருங்க நெருப்பு கிருப்புன்னு எல்லாமே விழுது. அவ்வளவுதான். ஒன்னு அவ்வளவுதான். கன் மாத்தி அப்படி அடிக்கிறதுல அடிச்சிடறான். கடைசி பேன் வேறையா? அவர் நினைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் க்ளோஸா எடுத்துட்டு போயிருக்கலாம் ப்ரோ. இல்ல ஆக்சுவலா அவனுக்கு உண்மையாலுமே பத்தலடா. அவனால முடியல. பார்த்தமே நம்ம தான் பார்த்தாவே தெரியுது. அவன் போராடுறான். அவனுக்கு சப்போர்ட் இல்லை. அவன் உயிர் கொடுத்து போறான். வேலையாவது நிறைய மட்டும்தான் இருக்கான் அவரு. கரெக்டா மாட்டிச்சு பாத்தியா? கரெக்டா இவங்க டீம் செமி ஃபைனல்ல வெரியா. ஆனா டோட்டோ ஃபர்ஸ்டே தோக்க வேண்டியது ப்ரோ. அந்த என்ன கடைசில எடுப்பாங்க. ஆமா ஃபைனல்ஸ் ஐவரி ட்ரோல் விசஸ் ஜோரா டொட்டோ. ஆனா ஃபைனல் அமையுது பத்தி எப்படி மாசா? அதானா பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் வந்து அமையுதுங்கிறது. போன வாட்டி செமிஸ்ல அமைஞ்சிச்சு ஸ்குவாட்.